இருக்கின்ற தோழர்களோடு கூடி அடுத்த போராட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் ஏனைய தொழிற்சங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட ரீதியாக இங்கே 1000 தோழர்கள் தந்தது போல் மாவட்ட அளவிலே 1000 தோழர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து தமிழகம் முழுதும் ஒரு அறவழி போராட்டத்தை சாம்சங் போராட்டத்தை இங்கு நமது முன்னணி கட்சி தலைவர்கள் நடத்தியது போல தொடர்ந்து நடத்தி இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு விடுவை பெற்றுத் தருவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம். அடுத்து தொழிற்சங்க அமைப்பின் சார்பில் மாநில துணை செயலாளர் தோழர் எஸ் மாயாண்டி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தொழிற்சங்க தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் பியூசிசி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போராட்டம் என்பது கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அறவழி போராட்டத்திற்கு 35,000 பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஒப்பந்த பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். தொகுப்பூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த 21 ஆண்டுகள் பணி தொடர்ச்சியை முடித்துள்ள இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான முதன்மை முன்னுரிமை கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மீது தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் எந்த மட்டத்திலும் தலையிட்டு தீர்வு காண்பதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அமைதியான முறையில் சட்ட முறைகள் அனைத்துக்கும் உட்பட்டு ஜனநாயக ரீதியாக நடைபெறுகிற இந்த இயக்கத்தை ஒடுக்குவதற்கான முறையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை மூலமாக பணியாளர்கள் வழிமறித்து தடுக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் கொடுக்காத பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அவைகளை எல்லாம் தாண்டி இங்கே வந்திருப்பவர்கள் இப்பொழுது தலைமைச் செயலகம் நோக்கி செல்லுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். காவல்துறையினர் தடுத்து எங்களை இங்கே கைது செய்கிறார்கள். காவல்துறை எங்களை கைது செய்ததற்கு பிறகு நாங்கள் அவளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செல்வதால் அவர்கள் எங்கே எங்களை அழைத்து செல்லுகிறார்களோ அங்கே செல்ல போகிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு இப்படியான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பது தொழிலாளர் நலனுக்கும் தொழிற்சங்க நடைமுறைக்கும் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகளுக்கும் மாறானது என்பதை மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா நிலைகளிலும் மனித வளத்தை மேம்படுத்துகிற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிற அரசு தொழிலாளர் நலத்துறையில் மாத்திரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் என்று உழைக்கும் மக்களின் உரிமைகளை அவருடைய உணர்வுகளை புறக்கணித்து வருவது ஜனநாயகத்தின் ஆரோக்கியமாக அமையாது என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அரசும் உணர வேண்டும். எங்கள் கோரிக்கைகளில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. ஒருவேளை இன்று மாலை எங்கள் விடுதலை செய்யப்பட்டால் அப்போதும் எங்கள் பயணம் தலைமைச் செயலகம் நோக்கியதாகத்தான் இருக்கும் என்பதை இங்கே திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 அடிப்படையான கோரிக்கைகளில் அரசு தரப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் வரை எங்கள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அறிவிப்பை ஏற்று பிற பகுதி தொழிலாளி வர்க்கமும் இதற்கு ஆதரவாக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவி அழைத்துக் கொள்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த 3 கோரிக்கைகளை பற்றி அவர்கள் பேசுவதற்கு முன்வரவில்லை. இந்த 3 கோரிக்கைகளின் மீது அரசின் நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் உயிர் பாதுகாப்பு
சகஜமான நிலைக்கு போயிருச்சு இந்த மாதிரி. ஆனா நீங்களும் பல்வேறு போராட்டங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இறுதிக்கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? இதுல அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள், தேர்தல் அப்படியெல்லாம் கணக்கில்லை. தொழிலாளர் உரிமைக்கான போராட்டம், தொழிலாளருடைய உரிமைக்கான போராட்டம் என்ற முறையில் அவைகளை ஆதரித்து கட்சிகள் இங்கே வந்திருக்கின்றன. எங்களுடைய போராட்டத்தை எல்லா கட்சிகளும் அதனுடைய எல்லை தாண்டி ஆதரிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காத்திருப்பு போராட்டம் நாளை வந்து கடைக்கு பணியாளர்கள் செல்வாங்களா? கடைக்கு வேலைக்கு கடை அடைப்பு நாங்கள் அறிவிக்கவில்லை, வேலை நிறுத்தம் அறிவிக்கவில்லை. கடைகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்துடும். இப்போ நமக்கு ஒவ்வொரு தடத்துல போனவன ஸ்டேட்டஸ் ஒன்று போறாங்கல்ல, என்ன தகுதின்னு கேட்கறாங்கல்ல. இப்போ நமக்கு என்ன தகுதி? அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம், நம்மளாம் அரசு பணியாளரா இல்லை. சரி, அரசாங்கத்துக்கு சொந்தமா போக்குவரத்து கழகம் இருக்கு, நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அதுல எல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் இருக்கு, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பேச்சுவார்த்தை இருக்கு, பென்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆளா நம்ம இல்ல. சரி, இந்த கடையில வேலை பார்க்குறாங்கல்ல, வெறும் கடையில, அந்த கடைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு சட்டம் இருக்கு, கடைகள் நிறுவனங்கள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் நமக்கு பொருந்துமா? சட்டம் பொருந்தும். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் அது இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி விளக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஊர்ல பலசர கடை, மளிகை கடைன்னு சொல்லணும், காய்கறி கடைன்னு சொல்லணும், இப்படி ஒவ்வொரு கடை சொல்லணும். வெறுமன கடைன்னு சொன்னா எந்த கடை? வெறும் கடைன்னு சொன்னா நம்ம கடை தானே. ஆனா வெறும் கடைன்னு இருக்கோம்னா கடைகள் நிறுவன சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும், எல்லா உரிமைகளும் வந்துடும். ஆனா அதுவும் கொடுக்கக்கூடாது. கடைகள் நிறுவனங்கள் சட்டத்துக்கு மினிமம் வேஜஸ் இருக்கு, மினிமம் வேஜஸுக்கு பஞ்சப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சட்டப்படி இவங்க புதுசா ஒன்று சட்டப்படி நம்முடைய உரிமையை அங்கீகரித்திருந்தாலே நமக்கு இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் கூட சட்டரை இழுத்து பூட்டிட்டாங்க. ஊர் ஜனங்களுக்கு சட்டரை திறந்து விட்டான், ஆனா நமக்கு சட்டரை இழுத்து மூடிட்டான். அப்ப இதை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கும். காவல்துறையில இருந்து கேட்டாங்களாம், இது உங்க அரசாங்கம் தானே, நீங்க போய் போராடலாமா அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட கேட்டாங்களாம். எங்க அம்மா தான். ஆனா நான் அழுகாமையே இருந்தேன்னா எங்க அம்மா பால் கொடுக்க மாட்டான். அழுத புள்ளதான் பால் குடிக்கும். அம்மானா உன்ன தூக்கி பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாளா? பால் கொடுக்கறதுன்னா அழுதுதான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், அடம் பிடிச்சி தான் ஆகணும். நாங்க செய்வோம். இந்த அரசாங்கம் இல்ல, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கமே வந்தாலும் அதை எதிர்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறோம்னா போராடுவதற்கு வருவோம். ஏனென்றால் இந்த ஊர்ல இல்ல, சோவியத் யூனியன்ல லெனின் வச்சு வர்ற, லெனின் வந்த உடனே சொன்னாங்க வேணாம் நம்ம தான் ஆட்சிக்கே வந்துட்டோமே கலைச்சிடலாம் சங்கத்தை. அவர் சொன்னாரு ஆட்சிக்கு வந்தாவே மண்டகனை ஏறிடும், அது லெனினா இருந்தாலும் கூட. அப்புறம் எல்லாருக்கும் தானே இருக்கும், அவருக்கே அப்படின்னு சொல்லி அதனால சங்கத்தை கலைக்காத, என்னை எதிர்த்து போராடு அப்படின்னு சொன்னார். ஒரு அரசாங்கம் என்னை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இதை கலைஞர் சொன்னாரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துடைய மாநாட்டில் நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு விடாதீர்கள், தொடர்ச்சியாக போராடுங்கள், இந்த இருக்கிற தீவு தொடரில் வச்சு பேசினார். ஆனா இப்ப போராடினா நான் அங்க வரும்போதே கைது பண்ணிடுவேன். ராணிப்பேட்டையில டோல்கேட் இது வரைக்கும் காசு வசூல் பண்றதுக்கு தான் வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளை கைது பண்றதுக்குன்னு வச்சிருக்காங்க புதுசா. டோல்கேட்ல கைது பண்ணிடுவேன். வீட்லயே நம்ம திருமூர்த்தி வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் தான். என்ன துப்பாக்கி குண்டு எடுத்தாராக, வெடிகுண்டு செஞ்சாரா, என்ன பண்ணாரு, வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட். தேனியில அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போக திருவாரூர்ல அதெல்லாம் தாண்டி தப்பி பொழைச்சி வந்ததுதான் நீங்க. அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, இந்த ரோடு அடைஞ்சு அடுத்த ரோடு அடைஞ்சிருக்கும். ஏன்னா அப்ப இந்த மாதிரியான ஒரு என்ன திருப்பரங்குன்றத்தில் 144 போட்டான், 144 தடை உத்தரவு. 3 பேர் 2 பேருக்கு மேல போகக்கூடாது, 2 பேருக்கு மேல போகக்கூடாது. ஆனா 144 இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞரே போய் நீ வேணா பழங்காலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கன்னு சொன்னார். 144 இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ள அது தமிழ் கடவுள் முருகன், அங்க கட்சி கொடியை பிடிச்சிட்டு இந்தியில கோஷம் போடுறான். 144 இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சியா, நீ உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சியா? என் டாஸ்மாக் காரன் அங்க இருந்து
வேன்ல வந்திருக்கும் போது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறியா? 144ல சேர்ந்து நின்று அரெஸ்ட் பண்ண கோயிலுக்குள்ள கோஷம் போடும்போது அரெஸ்ட் பண்ணியா நீ? அப்ப தொழிலாளினா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறையா? தொழிலாளர் கொள்கையில பிஜேபி அரசாங்கத்துக்கும் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கும் வேற்றுமை இருக்கணுமா இருக்க வேண்டாமா? வேற்றுமை இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னா அது என்ன வகையான நியாயம்? ஆகவே நமக்கு எனக்கு பணி நிரந்தரம் வேணும், பணி நிரந்தரம் வேணும். எங்களுக்கு என்ன சம்பளம் நீங்க எங்களோட பேசி முடியாதா? அரசு பணியாளருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடு. மூணாவது, நாங்களும் ரிட்டையர் ஆனோம்ல, நம்ம இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தோழர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க, இப்பவே ரிட்டையர் ஆயிட்டாங்க. அடுத்து ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் பல 100 தோழர்கள் தயாரா இருக்காங்க. நாங்க வெளியே போன பிறகு ஒண்ணுமே தெரியாம போய் எவனாவது சோறு விடுவானா, எப்படா வந்து எப்போ வந்து உயிர் எடுத்துக்குவான்னு சொல்ல கௌரவமற்ற வாழ்க்கை எங்களுக்கு இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் கௌரவமற்ற வாழ்க்கை இருந்தது போதும். டாஸ்மாக்ல வேலை பார்க்குறோம்னு சொன்னா நம்மளை எவனாவது கௌரவமா பார்க்கறானா? கௌரவமற்ற வாழ்க்கை நான் ரிட்டையர் ஆனவராவது கிடைக்கணும். ஆகவே எனக்கு ஓய்வூதியம் வேணும். இந்த 3 கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியான விட்டு கொடுக்காத போராட்டத்தை மேற்கொள்வது என்று நீங்கள் முடிவெடுத்து களம் கண்டிருக்கிறீர்கள். போராட்டங்கள் ஒரு காலத்திலும் தோற்றதே இல்லை. போராடித்தான் இந்த உலகம் முன்னேறி இருக்கிறது. போராடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஏஐடியூசி எப்போதும் உங்களோடு எப்போதும் போல கூட இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடந்த சில மாதங்களாக பெரும் முயற்சி எடுத்து அனைத்து தொழிற்சங்கங்களோடும் கலந்து பேசியது மட்டுமல்லாமல் மண்டலங்கள் வாரியாக தொழிலாளர்கள் பங்கு பெற கூட்டங்களை எல்லாம் நடத்தி போராட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர், டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பேரன்புக்குரிய தோழர் பெரியசாமி அவர்களே, அவரோடு உடனிருந்து பணியாற்றிய தனசேரன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த போராட்டத்திலே பங்கு பெற்று வாழ்த்துரை வழங்குவது மட்டுமல்லாமல் பங்கெடுத்திருக்கக்கூடிய அருமை தோழர் பாலுசாமி அவர்களே, முத்துப்பாண்டி அவர்களே, மாயாண்டி அவர்களே மற்றும் அதனை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த போராட்டத்தில் உள்ள நியாயங்களை எல்லாம் எடுத்து கூறி உரையாற்றிய ஏஐடியூசியினுடைய தேசிய செயலாளர், ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தோழர் மூர்த்தி அவர்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, பொதுமக்களே, பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருமண ஏற்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு திருமணம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாலே அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். நல்ல பொண்ணோடு பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளோடு பார்க்கணும், அப்புறம் பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து என்ன கொடுக்கறது என்ன வாங்குறதெல்லாம் பேசி உறுதி செய்து நிச்சயார்த்தம் செய்து அதற்கு பிறகு அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டு தாய்மாமன்லேருந்து ஆரம்பித்து உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்து, நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து, எல்லாருக்கும் கொடுத்து மண்டபம் முடித்து மண்டபத்தில் பந்தல் போட்டு மைச்சட்டு வச்சு மேலே கச்சேரி வச்சு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. தாலி கட்ட போகிற நேரமும் வந்தாச்சு. காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே தாலி கட்டுறது நல்ல காலம் பார்த்தானே செய்வோம். அது மாதிரி எல்லா ஏற்பாடும் நடந்தாச்சு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் விரும்புகிறான். பல ஏற்பாடு ஆன பிறகும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தன் பொறாமப்படுறான். அவன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பொண்ணை தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா மாப்பிள்ளையை தூக்கிட்டு போகணும். பொண்ணையும் தூக்கிட்டு போக முடியல, மாப்பிள்ளையும் தூக்கிட்டு போக முடியல. சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டம்.
பல மாதங்களாக தயாரிப்பு நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. மாண்புமிகு இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவரிடத்தில் சில மாதங்களுக்கு முன்பு, டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், டிசம்பர் தானே போய் சந்தித்தது, உங்களுக்கு முன்னால் போய் சந்தித்து பேசிய பொழுது பொங்கல் முடியட்டும், முடிந்தோடனே பேசிக்கலாம் என்று மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். உங்கள் கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கையை நிராகரிக்கல. இந்த கோரிக்கையை நல்ல கோரிக்கையில் இது ஏற்க முடியாது, நான் நிராகரிக்கணும் அப்படி சொல்லலை, அப்படி அணுகலை. இந்த கோரிக்கையில் ரொம்ப நியாயம் இருக்குது, பேசலாம், பொங்கல் முடியட்டும், பொங்கல் முடிந்த பிறகு வாங்க பேசிக்கொள்ளலாம் என்று மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். பல மாதங்களாக தயாரிப்பு நடந்துட்டு இருக்குது. அதிகாரிகள் அழைத்து பேசுகிறாங்க. அதிகாரி நான் தானே அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு முறை பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோரிக்கையெல்லாம் சரி, ஆனால் நாங்கள் முடிவெடுக்க முடியாது, அரசு தான் முடிவெடுக்கணும், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, தான் உண்மைதான். அரசு தான் கொள்கை முடிவு எடுக்கணும். அரசாங்கம் அழைத்து பேசி என்ன கோரிக்கை, எதை நிறைவேற்றலாம், எதை நிறைவேற்ற முடியாது, இன்னைக்கு எதை நிறைவேற்றுறேன், நாளைக்கு எதை நிறைவேற்றுறேன் என்று பேசுவதற்கு பதிலாக போராட்டத்துக்கு வர்றவங்கள வழிப்பறி பண்ணுறது மாதிரி வழியில் அங்கங்கே அந்த டோல்கேட்டெல்லாம் மறைச்சி கைது பண்ணி அங்கங்கே மண்டபத்தில் வச்சுருக்கிறாங்கங்கிற தகவல்லாம் காலையில் 5 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்த பொழுது நம்முடைய பெருசாமி 5 மணிக்கே கிளம்பி வந்து ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் ஃபோன்லேயே விட சரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு போல இருக்கு, என்ன சொன்னாங்க, என்னென்னா இல்லை அது ஒன்றும் கிடையாது, அதுக்கு மாறா எல்லாரையும் அங்கங்கே கைது பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரையும் வரவிடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க என்று இந்த தகவலை சொன்னார். பல நிர்வாகிகள் வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட்னா அதுக்கு பேரான், அங்கங்கேயே வீட்லேயே கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அவர் பிரச்சனையை தீர்க்க முடியும்? என்ன இது இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியாத இந்த விஷயம் நம்ம சொல்லி தான் தெரியணுமா? தோழர் சொல்லும்போது சொன்னார், இந்த அரசு வந்தால் தீர்க்குங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம், தீர்க்கணும். எல்லாருக்கும் தெரியும், இதில் இருக்கிற கோரிக்கை தெரியும். 21 வருஷமாச்சு இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கி, 21 கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 1/4 நூற்றாண்டு காலமாக பணியாற்றதில் பல பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. வயசாயிட்டுங்கிறதுனால பணியிலிருந்து விடுவிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. பல பேர் செத்து போயிட்டாங்க. பணி ஓய்வு பெற்றதை விட செத்து போனவங்க தான் அதிகம். பல பேர் செத்து போயிட்டான். 21 வருஷமாக ஆச்சு. நிரந்தரமாக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி இது வாழ்க்கை குடும்பம் நடத்த முடியுமா? 10,000 ரூபாய் சம்பளத்தில் எத்தனை குடும்பம் அந்த மாதிரி நடக்குது? இப்போ நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, யாருக்கு வரி தள்ளுபடி பண்ணாங்க? மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவர்களுக்கு வரி தள்ளுபடி அப்படின்னாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்கல்ல, மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவர்கள் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க கணக்குப்படி ஏதோ 1 கோடியிலேருந்து 3 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய். இங்கே 1 லட்சம் ரூபாய்க்கு வழியே கிடையாது. 10,000 தாண்டலை. 10,000 அது 11,000 இந்த ரேஞ்சிலே ரொம்ப குறைவான தொகை. சம்பளம் வாங்குறதுங்கிறது எதுக்கு? பேங்கில் கொண்டு போடுறதுக்கா? சம்பளத்தை வாங்கி இங்கே சம்பளத்தை வாங்கி அடுத்தாப்புல போய் மளிகை கடையில் கொடுக்கறதுக்கு, ஜவுளி கடையில் கொடுக்கறதுக்கு, ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கு, அதுக்கு தான் சம்பளம், வேற ஒன்றும் கிடையாது. பேங்கில் போட முடியாது. சம்பளத்தை வாங்குங்கிறது அதாவது வேலை பார்க்குறாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு ஒரு 400-300 சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்கிட்டு எங்கே கொடுக்குறாங்க? உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப பிரியமாக உங்கள்கிட்ட வரிசையில் இன்னும் கூட்டமாக கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பணம் தான் சர்க்காருக்கு போயிட்டுருக்கு. அந்த பணத்தில் தான் அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாதாரண தொழிலாளி 300 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாய்க்கு ஒரு நாள் பூரா மூட்டை தூக்கிட்டா அந்த வேலை இந்த வேலை எல்லாம் பார்த்து உழைச்சிட்டு அவன் உடம்பு ஒளி தீர்றதுக்கு எதுக்கு குடிக்கிறான்னு எனக்கு தெரியல. நம்ம குடித்தா தானே அந்த நமக்கு தெரியும். அவங்க கொண்டாந்து இங்கே கொண்டாந்து குடிச்சு போயிடலாம். இந்த பணம் தான் அரசாங்கத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த பணத்தில் அரசாங்கமும் நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரிலாம் எல்லாருக்கும் தெரியும். இதில் வேலை பார்க்குறவங்க சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்தணும். குடும்பம் நடத்த வேண்டாம். மாதந்தோறும் மளிகை ஜாமான் வாங்கணும், ஜவுளி வாங்கணும், மருந்து கடை இருக்குது, மருந்து விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. விலைவாசி யாராச்சும் கட்டுப்படுத்துறீங்களா? கட்டுப்படுத்த முடியுது அவங்களால?
நேற்றுக்கு என்ன விலைவாசி, இன்னைக்கு என்ன விலைவாசி? தினசரி விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி யாருமே கவலைப்படாது. தினசரி ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது வேலை இல்லை ஒரு பக்கம், வேலையில் இருக்கிறவனுடைய சம்பளம் என்ன சம்பளம் வாங்குறானோ அது அதிக சம்பளமோ குறைவான சம்பளமோ அதே சம்பளம் தான், அது அப்படியே இருக்குது. ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. விலைவாசிக்கு ஏற்ப சம்பளம் உயர்வுலாம் கிடையாது, அது ஏறிக்கிட்டே இருக்குது. குடும்பம் நடத்த முடியாமல் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு மேடை போட்டு பேசி மைக் வச்சு பேச சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? ஏன் அழைச்சி பேசினேன்னா தொழிற்சங்க தலைவர்களும் இப்போ பல சங்கங்களில் இணைந்து போராடுறாங்க. இன்னும் மற்றவங்களையும் கூட கூப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா சங்கங்களையும் அழைச்சி பேசுங்க, தனித்தனியாக போராட்டத்தோடு எல்லாரையும் அழைச்சி பேசுங்க. பேசி எதை தீர்க்க முடியும் எதை தீர்க்க முடியாதுன்னு சொல்லுங்கள். நிரந்தரப்படுத்துறதுல என்ன கஷ்டம்? வேலை பார்க்கணும். ஆனால் வேலை பார்க்குறவனுக்கு நிரந்தரம் கிடையாது. நீ எவ்வளோ நாளைக்கு வேலை பார்க்குறே வேலை பாரு, வேலை பார்த்துட்டு வயசாகிட்டா ரிட்டையர் ஆகி போ அப்படின்னா சந்தியில் போன்னு சொல்கிறீங்களா? இப்படி ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டால் இது எப்படி அது நியாயமாக இருக்க முடியும், சரியாக இருக்க முடியும்? நிரந்தரப்படுத்தணும். கொடுக்கப்படுகிற ஊதியம் ரொம்ப குறைவான ஊதியம், இந்த ஊதியம் அதிகரிக்கணும். வாழ்க்கையை பேசும்போது ரொம்ப கோபமாக உணர்ச்சி போட்டு சொன்னாப்புல, இந்த டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு திரும்ப நன்கொடை கொடுத்துட்டு இருக்கிறாங்க? அரசியல் கட்சிக்காரன் பூரா அங்கே தான் நன்கொடை கேட்குறான், மிரட்டி வாங்குறான். பணம் கூட நான் எங்கேருந்து கொடுப்போம் பணத்தை? எங்கேருந்து? அப்போ ஏதோ ஒரு தப்பு. அதிகாரிகள் பணம் வாங்குறான், அதிகாரிக்கு பணம் வாங்குறாங்க, அரசியல் கட்சிக்காரன் பணம் வாங்குறான், பல நன்கொடை, இவங்க நன்கொடையாளராக இருக்கிறாங்க அந்த கடையில். பல்வேறு விதமான பிரச்சனைகள். அப்புறம் சில பேர் அடிப்பான், சில பேர் பாட்டில் உடைப்பான், எல்லா காரியங்களும் அப்படி நடந்து கொண்டு இருக்கும். ஆக அரசாங்கத்திற்கு ஒரு கணிசமான தொகையை ஏற்கனவே பொங்கலுக்கு அது மாதிரி தான் தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தாங்க. டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு போனஸ் இல்லை, கொடுக்கல. எல்லாத்துக்கும் 20%, இவங்களுக்கு வந்து 10%. புரியுதா? அப்புறம் சொன்னோம், அரசாங்கம் அப்புறம் ஏற்றிட்டு நாங்கள் வருமானம் சம்பாரித்து கொடுக்குறோம், இவன் தான் இவனுக்கு 10%, மற்றவனுக்கெல்லாம் அது என்ன நியாயம் இல்லையாது, என்ன தண்டனையான்னு சொல்லி பேசின பிறகு ஏற்றுக்கொண்டு பிறகு போனஸை கொடுத்தாங்க. போனஸ் வாங்கணும். அது மாதிரி கோரிக்கை வச்சுருக்கோம், நிரந்தரப்படுத்தணும், சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்னு 2-3 முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அழைச்சி பேசுங்க, அழைச்சி பேசி எப்போ இன்றைக்கி என்ன தீர்க்கிறேன் நாளைக்கு என்ன தீர்க்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே நெருக்கடியை சொல்லுங்கள், இவங்களுக்குள்ளே நெருக்கடியை சொல்லட்டும். 2 நெருக்கடியும் பேசி என்ன முடிவுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். அதற்கு மாறாக அங்கங்கே கைது பண்ணுறதும் வீட்டு அரசில் பண்ணுறதும் வரிசையாக கொண்டு வந்து வண்டியை நிறுத்தியிருக்கிறீங்க. நான் வரும்போது பார்த்தேன், தொழிலாளர்களை காட்டிலும் போலீஸ்காரங்க இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் வேறு வேலையே இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பாதுகாக்கணும், போக்குவரத்தை சரி செய்யணும். அப்படி பல்வேறு விதமான பணிகள் இருக்குது காவல்துறை. எல்லாரையும் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போய் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உட்கார தலைவர் சொன்னார் உட்காருன்னா எல்லோரும் உட்காந்துட்டாங்க. எல்லோரும் அரெஸ்ட் ஆகணும், எல்லோரும் அரெஸ்ட் ஆவாங்க. யாரும் வன்முறையாளர்கள் கிடையாது, அராஜகம் பண்ணுறவங்க கிடையாது. அறவழி போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், அறவழியில் அமைதியான முறையில் காந்திய வழியில் போராட்டம் நடத்தக்கூடியவர்கள். அதுக்கே இவ்வளவு தடவுன்னு ஏற்பாடு பார்த்தா பயமுறுத்துறோம். இதை கண்டா பயப்படுவாங்க. இது மாதிரி எத்தனை போலீஸை பார்த்துருக்குறாங்க, எத்தனை பஸ்ஸை பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ அதிகாரிகள்லாம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வாகாது. அதுக்காக சொல்லுவோம், நான் கிண்டலுக்காக கேளிக்கையாக சொல்லலை. இதுவா தீர்வு? கைது பண்ணுங்க. எவ்வளோ பேரை கைது பண்ண போகிறீங்க? எதை கைது பண்ணுறது முடியறதுக்கு அப்புறம் வழியிலேயே மறைக்கிறீங்க. இதான் கைது பண்ண போகிறதா நீங்கள் ஏற்பாடு முடிவெடுத்துட்டீங்க, கைது பண்ண போகிறீங்க. அதே அப்புறம் அங்கங்கே இது பண்ணுறீங்க. அப்போ பயமுறுத்துறது, பயமுறுத்தினா பயந்துட்டு இப்போ எவ்வளோ பேரும் மீறி வந்துட்டாங்களே. இப்போ உங்களுக்கு தோல்வி இல்லையாது? நீங்கள் இவ்வளோ அராஜகம் பண்ணியும் அங்கங்கே கைது ஹவுஸ் அரெஸ்ட்டு அவ்வளவும் பண்ணியும் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மீறி தமிழ்நாடு முழுவதில் வந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து திரண்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இவங்க தானே ஜெயிச்சிருக்கிறாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்பொழுதுமே தொழிலாளி தான் ஜெயிப்பான், நிர்வாகம் ஜெயிக்காது, ஜெயிக்க முடியாது. அது வரலாறு அல்ல. இன்னைக்கு சொன்னாங்க, சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய நினைவு நாள் இன்னைக்கு.
சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பல ஆண்டு காலம் தொழிலாளிக்காக சிறையில் இருந்தவர், பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். அவங்களுடைய வாரிசுகள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் இன்னும் லேசாலாம் நினைக்காதீங்க, அவங்களுடைய வாரிசுகள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வள்ளலார் நினைவு நாளா? வள்ளலார் நினைவு நாள். அது என்ன, எதுக்கு வள்ளலாரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? எல்லாரும் பசி இல்லாமல் சாப்பிடணும்னாரு. வேற என்ன சொன்னாரு? இவன் பசி இல்லாமல் குடும்பம் சாப்பிடணுங்கிறான். வேற என்ன கேட்குறான்? வள்ளலார் தினம் என்கிற காரணத்தினால இன்னைக்கு விடுமுறை விட போட்டிருக்குது. இன்னைக்கு டாஸ்மார்க் கடை கிடையாது. அவன் நேற்று எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான், அது வேற விஷயம். இன்னைக்கு வள்ளலார், எதுக்கு வள்ளலாரை கொண்டாடுறீங்க? வள்ளலார் என்ன விரும்பினாரு? பசி இல்லாமல் எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பசி இல்லாமல் சாப்பிடணும். அம்பேத்கர் படம்லாம் அங்கே நிறையா பிடிச்சிருக்கிறீங்க. அம்பேத்கர் படத்தை பிடிக்கணும். அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றணும் தான் சொல்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. அந்த அரசியலமைப்பு சட்டம், அந்த போராடுகிற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் தான் வழங்கியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் ஆயுதமற்ற முறையில் ஜனநாயக முறையில் சங்கமைப்பதற்கும் போராடுவதற்குமான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படி வர்றவங்கள நீங்கள் கைது பண்ணுறீங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது யாரு? தொழிலாளி மீறல, அரசாங்கம் மீறுது. அரசியலமைப்பு சட்டம் தான் வழிநடத்துவதாக சொல்றீங்கல்ல. அப்போ அரசியலமைப்பு சட்டப்படி தானே அந்த போராடுகிற, அப்போன்னா ஒன்று அதை எடுத்துருங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து போராடுகிற உரிமையை அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க முடியுமா? உங்களால் நீக்கி பாருங்க பார்க்கலாம். நீக்க முடியாது. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டப்படி போராட வர்றாங்க, அவங்க ஏன் தடுக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தனுடைய வாழ்க்கை, இந்திய குடிமகனுடைய வாழ்க்கை, இந்திய குடிமக்களுடைய வாழ்க்கை டாஸ்மார்க்கில் இல்லை, இந்தியாவில் பிறந்த 140 கோடி மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா, பிறர் பார்த்து பரிகாசம் செய்யாத வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏளனம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அந்த ஏளனத்திலிருந்து மீள வேண்டாம். மீள வேண்டும் சொல்றது எது? அரசியலமைப்பு சட்டம். பிறர் பார்த்து போற்றத்தக்க வாழ்க்கையாக, பிறர் பார்த்து பாராட்டத்தக்க வாழ்க்கையாக, பிறர் பார்த்து போற்றத்தக்க பாராட்டத்தக்க வாழ்க்கை 10,000 ரூபாயில முடியுமா? முடியாது. 10,000 ரூபாயில முடியாது. அதான் பிரச்சனை. அப்ப அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதில் எழுதியிருக்கிறபடி வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது என்ன தப்பா? அது தவறு கிடையாது. நான் எல்லாத்துக்கும் மேல கேட்கிறேன். தஞ்சாவூர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாவூரம் தேட தேவூரம் திங்கம்பாங்க. தமிழ்நாடு சர்க்காருக்கு வருவாயை ஈட்டி தருவது டாஸ்மார்க். ஆனா அவனுக்கு போனஸை கொஞ்சமா கொடுப்போம், அவனுக்கு சம்பளத்தை உயர்த்த மாட்டான். என்ன நியாயம் இது? இது என்ன அணுகுமுறை? இது தவறான அணுகுமுறை. இது தவறான அணுகுமுறை. இந்த தவறான அணுகுமுறை அரசு மாற்றிக்கொண்டு சங்கத்தை அழைத்து பேசி தீர்வு காண்பதற்கு பதிலாக வேறு மாதிரியான அடக்குமுறைகள் மூலமாக பிரச்சனைக்கு ஒருபோதும் தீர்வு காணாது. எந்த அடக்குமுறையும் உலகத்தில் இதுவரை வெற்றி பெற்றது கிடையாது, வெற்றி பெறாது. எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை, இந்த கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் போராடுகிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது, வந்திருக்கிற மிகுந்த ஆர்வத்தோடு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அங்கே வந்திருக்கிறீங்க. ஒருத்தர் கூட வெளியேறி போகக்கூடாது, ஒருவர் கூட போகக்கூடாது. அத்தனை பேரும் கைதாகணும், அத்தனை பேரும் கைதாகணும். எத்தனை நாள் ஜெயிலில் வச்சாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அத்தனை நாள் நிறுத்தணும். புரியுதா? அது இவங்களால் ஒரு இடத்துல தோழர் ஒரே இடத்துல வைக்க சொல்லுங்க. ஒரே இடத்துல வைக்கிற அளவுக்கு, ஒரே இடத்துல வைக்கிறதா நீங்கள் 100 பேராக இருந்தால் ஒரு இடத்துல வைக்கலாம். 1000 பேர் வந்திருக்கிறீங்க. அவ்வளோ பேருக்கு உரிய மண்டபம், ஒரே மண்டபம் எங்கே இருக்குது? நீங்களே ஏன் உங்களை சுருக்கிக்கிறீங்க? நீங்களே ஏன் உங்களை சுருக்கிக்கிறீங்க? பல ஆயிரம் பேர் வந்து எங்கே வேணாலும் கொண்டு போய்கிட்டோமே. எங்கே கொண்டு வச்சாலும் இந்தியாவுக்குள்ளே தானே வைக்க முடியும், இல்லை அயல்நாட்டிலே கொண்டு வச்சிட முடியும். அப்படியே அமெரிக்கா காமிச்சாலும் அவர் அங்கே இருக்கிற புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன். ட்ரம்மா அடிங்க,
அவன் விமான இதில் இது இராணுவத்துக்குள்ள விமானத்தில் ஏற்றி இங்கே கொண்டாந்து விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எல்லோரும் அத்தனை பேரும் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ரொம்ப அமைதியான முறையில் தலைவர் முடித்த பிறகு எல்லோரும் கைதாகணும். அவங்க எங்கே கொண்டு வைக்கிறாங்களோ அங்கே வைக்கணும். வைக்கிறது மட்டும் இல்லை, அங்கே வச்சுட்டு கையெழுத்து போட்டு சாயந்தரமாக விடுங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. கோரிக்கை நிறைவேறியது என்று சொல்லுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் போகிறோம்னு சொல்லுங்கள். அந்தந்த மண்டபத்தில் தலைவர்களிலிருந்து எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு அறிவிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லுங்க. போனோன்னே அங்கே போனோன்னே எப்போங்க விடுவாங்க, ஊருக்கு போகணுன்னு கேட்காதீங்க. அப்படி யாரும் பேசக்கூடாது. என்ன இதில் நம்ம போராட்டத்தில் இருக்கலாம், ஏன்னா போராட்டம் வந்தால் கைது பண்ணி வச்சு சரி வீட்டுக்கு போகலாம் காலத்தில் என்று இல்லாமல் கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரையில் போராட்டம் தொடர வேண்டும். அதற்கேற்ற முறையில் மிக உறுதியாக மிக கட்டுப்பாடாக நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என கேட்டு இந்த நல்ல போராட்டத்தை, நியாயமான போராட்டத்தை தொடக்கி வைப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த டாஸ்மாக் தொழிலாளர் சங்க அனைத்து சங்கங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை கூறி நன்றி தெரிவித்து தொடக்கி வைக்கிறேன். வணக்கம். தோழர்களே, அப்படியே உட்காருங்க. நம்ம தலைமைச் செயலகம் போறோம்னு சொல்லியிருந்தோம். அடங்குகிற இடத்திலே நாம் கைது செய்யப்படுகிறோம் என்று நேற்று காலையில் 11 மணிக்கே சொல்லிட்டாங்க. நாமும் அதை ஒப்புக்கொண்டோம். நமக்கு தேவை தள்ளு முண்டு போடுவதல்ல, நம்முடைய கோரிக்கையை அழுத்தம் தருவோம். சரியா? இந்த தலைவர் சொன்ன மாதிரி நாம நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை வீடு திரும்ப மாட்டோம், காத்திருப்போம். அதில் நம்ம உறுதியாக இருப்போம். இப்போ காவல்துறை சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த வண்டியில் ஏறிக்கங்க. அவங்க எங்கே கொண்டு போய் விடுறாங்களோ அங்கே இருங்க. வழியில் வழிமறித்து கைது. தோழர்களே, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ காவல்துறை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தை விடாம உட்காருங்க மண்டபத்தில் விடாம எந்த போக்குவரத்து கோயம்பேடோ இல்ல கிளாம்பாக்கமோ இல்ல எங்கடா கொண்டு போய் விட்டா திரும்ப அங்கிருந்து இங்க வந்துருங்க. யாரும் வீட்டுக்கு போக கூடாது. எங்க இறக்கி விட்டாலும் நீங்க வர வேண்டிய இடம் இந்த இடம் தான். இந்த இடத்தை தவிர பணி நிரந்தரம்ன்ற வார்த்தை வரும் வரை வேறு எங்கு செல்வதில்லை என்ற உறுதி இருக்கிறோம்.
நேற்று கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 பேர் கடைகளுக்கு நுழைந்து வெளியில் விற்பனையாளரை வெளியே இழுத்துக் கொண்டு அவருடைய கழுத்திலிருந்து 8 பவுன் சங்கிலியை அறுத்துக் கொண்டு சென்றார்கள். இது போன்ற பல பணியாளர்கள் இது போன்ற எந்த பாதுகாப்பும் சார் வாங்க சார். எல்லாரும் ஏறுங்க, முடிஞ்சு போயிட்டு வேண்டி 1.5 கிலோமீட்டர் 5 நிமிஷம் கூட ஆகாது.